சென்னையில் மழைநீர் தேங்காத வகையில் 4500 கோடி ரூபாய் செலவில் கால்வாய் திட்டம் அமைக்கப்பட இருப்பதாக மாநகராட்சி ஆணையர் விக்ரம் கபூர் தந்தை டிவிக்கு சிறப்பு பேட்டியளித்துள்ளார். நமது செய்தியாளர் சுபாஷ் அவரிடம் மேற்கொண்ட நேர்காணலை இப்போது பார்ப்போம். இந்த தண்ணி போகலை, எங்களுடைய வழிகள் போகலை, இந்த விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஸோ அந்த இதை பாதையை சரி செய்தால் இது போன்ற விஷயங்கள் நடைபெறாமல் இருக்குமா? நேற்றுக்கு பெஞ்ச மழை, அதுக்கு முன்னாடி பெஞ்ச மழை எல்லாம் விட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பல மடங்காக இந்த மாதிரி மழை பெஞ்சிருக்கு. இவ்வளோ எதிர்பாராத மழைனால தான் இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எந்த அளவுக்கு ஒரு 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 ட்ரைனேஜ் சிஸ்டம் உருவாக்கலாங்கிறது ஒரு ஏற்கனவே ஆய்வு செய்து சமீபத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு திட்டம் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4500 கோடி கொண்ட ஒரு திட்டம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சாங்ஷன் செய்து இப்போ வேலை தொடங்கியிருக்குது. ஆனால் இந்த வேலை செய்வதற்கு இப்படியோ 2-3 வருஷம் ஆகும். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு திட்டமே கிடையாது. ஸோ இது முதன்முறையாக தான் தமிழக அரசு மாநகராட்சிக்கு ஒரு சாங்ஷன் செய்து இப்போ வேலை தொடங்கியிருக்கோம். இதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு இந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டால் தான் ஒரு தீர்வு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாகவே இந்த ஒரு பெரிய பெரிய கால்வாய்கள், ஏரிகள் இதை பராமரிப்பு செய்வதற்கு இப்போது நடவடிக்கை எடுத்துருக்குது. எதிர்காலத்தில் இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராமல் நாங்கள் பார்க்குறதுக்கு ஒரு முயற்சி செஞ்சிட்ருக்கோம். 4500 கோடியான திட்டம் கால்வாய் அமைக்கும் தண்ணி மீண்டும் எப்போலேருந்து தொடங்க, இந்த மழை விட்ட பிறகு எப்போலேருந்து தொடங்குறதுக்கான விஷயங்கள் செய்கிறீங்க? எந்தெந்த பகுதிகள் முழுமையாக இதை ஒட்டுமொத்தமாக அதை கவர் செய்யப்படும்? அதாவது பெரும்பாலும் இந்த திட்டத்தில் அந்த விரிவாக்க பகுதி எல்லாமே கவர் ஆகும். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வலசரவாக்கம், அதே போல் இந்த ஆலந்தூர் பகுதி, சவுத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மடிப்பாக்கம், பெருங்குடி, சோழிங்கநல்லூர், பள்ளிக்கரணை, வடக்கு பகுதி பார்த்தீங்கன்னா கோசஸ்தலையார் அந்த ரீஜன், இதெல்லாம் எல்லாம் எக்ஸ்டெண்டட் ஏரியாஸ், மாதவரம், மண்ணள்ளி, திருவொட்டியூர். ஸோ இந்த விரிவாக பகுதியில் இதுவரை எந்த ஒரு ஸ்டாம் வாட்டர் இது இல்லாதனால அந்த இருக்கக்கூடிய பகுதிகளில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேங்கி நிற்குது. ஆனால் இந்த திட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வாட்டர் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும்.